டெல்லியிலேருந்து சொல்லியிருப்பாங்க, நீ விலகிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் டெசிஷன் எடுக்கிற மாதிரிலாம் டெல்லி கிடையாது. சொன்னால் செய்றியா அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லியோடைய மனோபாவம். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே அண்ணாமலை என்னமோ இவர் சொல்லி தான் தமிழ்நாடு பாஜக கேட்குற மாதிரியும், டெல்லியில் மோடி வந்து எழுந்து நின்று கேட்குற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். கிட்டத்தட்ட மாதம் 1 கோடி ரூபா வரைக்கும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல செலவழித்ததுனால தான் 40 சீட்டும் தோற்றுது அண்ணாமலை இருந்தபோது. அதுக்கு என்ன காரணம்னா, தன்னை தவிர பாக்கி 39 பேரும் தோக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே இவர் வேலை செஞ்சார். அதே சமயத்தில் இந்த அதிமுக கூட்டணி வந்துட்டால் நான் ராஜினாமா பண்ணுவேன்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது கடைசி வரைக்கும் வர விடாத பண்ணுது. இப்போ கூட டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தது நோக்கமே இது ஒரு உள்குத்தாக கூட இருக்கலாம். ஏனென்றால் டிடிவி தினகரனுக்கு அப்படியே எப்படி ஜெயலலிதா கிட்ட சரணாகதியாக இருந்தவங்களோ அதே மாதிரி தான் டிடிவி கிட்டேயும் சசிகலா கிட்டேயும் இருந்தவங்க தான். அதே மாதிரி இப்போவும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளே இப்போது ஒரு உடன்படிக்கை தான் ஏற்பட்டிருக்கே தவிர இவங்க கேட்குறத ஊதி அவங்க கொடுப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் இதில் வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது நயினார் நாகேந்திரன் வந்து அவர் இருந்தால் இப்போ ஜெயிக்கிற 4 தொகுதி கூட நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கூட இருந்தே குழி பறிக்கிறதுல எக்ஸ்பர்ட் வந்து அண்ணாமலை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அண்ணாமலை இருந்திருந்தாக்க இன்னும் சுலபமாக திமுக வெற்றி பெற்றிருக்கும். இது கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதானே ஒழிய திமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவார். அதில் மாற்றமே கிடையாது. ஏனென்றால் மாறுபட்ட கொள்கைகளையுடையவங்க ஒரு பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு பயந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது ஒன்றும் ஒரு நேச்சுரலான அலையன்ஸாகலாம் சொல்ல முடியாது. சும்மா பேசுகிறது திமுகவை எதிர்க்கணும். ஏனென்றால் நான் என்ன எடுத்துக்கங்க, மாறுபட்ட கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு அரசுங்கிற முறையில் பெருவாரியான மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்தா கடந்த 16 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 15-16 ஆண்டுகளில் திமுக தான் இந்த பெஸ்ட்டு கவர்னன்ஸ் கொடுத்துருக்கு. மேக்சிமம் மக்களுக்கு பெனிஃபிட் கொடுத்த கட்சி. இன்றைக்கி குடும்பத்துக்கு 6000 ரூபாய் வரைக்கும் நலத்திட்ட உதவிகள் போயிட்டுருக்கு. பஸ்ஸில் போகிறதுல ஒரு 1000 ரூபா சேர்க்கலாம். மகளிர் உதவித்தொகை, அதை தவிர இப்போ காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு 1000 ரூபா, பையனுக்கு 1000 ரூபா, பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு சத்துணவு, மதிய உணவு, காலேஜ் போகிற பசங்களுக்கு கம்ப்யூட்டர். ஸோ எத்தனையோ ஆங்கிளில். அதை தவிர வந்து வறட்சி அப்படியெல்லாம் இருந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள், பார்க்கு. அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறார், பார்க்கும் நீர்நிலை இருந்தால் போருமாங்கிறார். என்வைரன்மெண்டல் இல்லாதனால தானே டெல்லி இவ்வளோ மோசமாக இருக்குது. மாசடைந்த டெல்லி, மாசுபட்ட டெல்லின்னு ஏன் சொல்கிறோம்? டெல்லி வந்து டெல்லி கவர்மெண்ட் யார் ஆள்றாங்க? அதே பிஜேபி தானே. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கெஜ்ரிவால் மோசம்னு சொன்னாங்க, இப்போ அதை விட மோசமாக தானே நடந்துக்கிட்டு இருக்குது டெல்லியில் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அது கண்ணுக்கே தெரியாமல் தூர பார்த்து தமிழ்நாடு சரியில்லை, ஆந்திரா சரியில்லை அப்படின்னா இவங்க ஆளாத மாநிலங்கள் எதுவுமே சரியில்லை, கர்நாடகா சரியில்லை, இப்படியே தான் இவங்க சொல்லிக்கிட்டு கவர்னரை வச்சு ஏதோ விளையாட்டு காட்டிக்கிட்டு. கவர்னர் என்பது வந்து ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கருவியின் பேர் தான் கவர்னர். அந்த கவர்னரே ஸ்பீடை டிசைட் பண்ணி வண்டி ஓட்டிட முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அது இல்லை. இது எல்லாமே இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்லை. இந்த தேர்தலில் பார்த்த வரைக்கும் பரிதாபமான நிலையில் இருக்கிறவர் வந்து 2 பேர். ஒன்று வந்து செங்கோட்டையன், அவர் பாவம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஜெயலலிதா காருக்கு கீழே அது உட்காந்து கும்பிடு போட்ட மாதிரி அப்படி இருப்பார். அதாவது அந்த ஆளுமைக்கு முன்னாடி சரி ஏதோ ஒரு எல்லா ஆம்பளையும் அடக்கி வைக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு அவங்கள பிடிக்காதவங்க கூட சொன்னாங்க. நீங்கள் உங்களை எதிர்த்தோமே தவிர நீங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் சொல்லவே இல்லைன்னு தான் எதிர்கட்சிகள் அவங்க இருந்தபோது சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஓபிஎஸ் பாருங்கள், என்னை சேர்த்துக்கன்னு கெஞ்சுற அளவுக்கு என்ன இருக்குது. நான் ஓபிஎஸ் அவர்களையே பார்த்து சொன்னேன், திமுகவுக்கு போங்க சார், நீங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி துரைமுருகனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு உண்டான ஒரு இடம் கிடைக்கும் உங்களுக்கு. எம்ஜிஆருக்கு தீய சக்தின்னு சொன்னார்னா, ஆனால் எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார்?
அதே திமுகலேருந்து தானே வந்தார். நீங்கள் எம்ஜிஆர் இருந்த ஆரம்ப இடத்துக்கு தானே நீங்கள் போகிறீங்க. மக்கள் யாருமே பெரிய விஷயத்த பார்க்குறதே கிடையாது. எம்ஜிஆரை சுட்டவருடைய பையனை தானே ஏடிஎம்கேயில் சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கின்றன. அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இந்த நல்ல பேர் தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட் இல்லை. அதனால் நீங்கள் பாருங்கன்னு அவரும் இன்னி வரைக்கும் அந்த சரியான டெசிஷன் எடுக்கல. கடைசியில் என்ன ஆகிடும், அவர் பஸ்ஸில் ஏறலாங்கும்போது பஸ்ஸில் இடம் இருக்காது, பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அவர்